இந்த வீடியோ வந்து ஒரு புதிதமான ட்ரை. நார்மல் வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இட்ஸ் லைக் டிபேட் ஷோ. டாபிக் வந்து ஹோமோசெக்சுவல், அது கேயா இருக்கிறது லெஸ்பியனா இருக்கிறது கரெக்டாக தப்பா. அவன் வந்து அவன் ஒப்பீனியன் சொல்லுவான், நான் என் ஒப்பீனியன் சொல்லுவேன், அவன் ஒப்பீனியன் சொல்லுவான். ஸோ வந்து இது மோஸ்ட்லி கட் இல்லாமல் டேரெக்டாக வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ பார்த்து யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நம்ம ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து கே லெஸ்பியன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. இது வந்து அவங்களோட இன்னர் ட்ரூ செல்ஃப்னு மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலர் அப்பியரன்ஸை வச்சு கூட ஒதுக்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு உயிர் பிறந்தாலே அந்த உயிர் பூமியில் வாழ்கிறதுக்கான உரிமையை பெறுது. அதை யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது, யாருமே அந்த ரைட்ஸை அதை வாங்கக்கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட்டாக இங்கே நான் சொல்கிறேன். நான் இப்போ முன்னாடி கூட வந்து நான் லெஸ்பியன் இருக்குது கேயா இருக்குது அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டால் இல்லை. ஈவன் இட்ஸ் லைக் ட்ரம்போ யாரை சொல்லியிருந்தாங்க, அவங்க ட்ரம்போ யாரோ எனக்கு யாருன்னு தெரில, பட் இவனுங்க எல்லாம் ஒரே ஊரில் போட்டு கொண்டு வரணும் அந்த மாதிரி. ஈவன் ஃபாரினில் கூட இதுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரிக்டாக லாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ரிலீஜனில் இருக்குது. முன்னாடி வந்து நான் வந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கல தான், ஒரு மாதிரி எப்படி சொல்ல டிஸ்கஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இதுக்கு முன்னாடி நான் வந்து இவங்கெல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவங்க அந்த மைண்ட்ஸில் இருந்தேன், போட்டு தள்ளுங்க. ஈவன் நானே போய் போட்டு தள்ளும் அவ்வளோ அட்வர்ஸாக இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் ரியலைஸ் பண்ண டைம் வந்து மூவிஸ் பார்த்தேன், சில மூவிஸ் பார்த்தேன். மை சண்டேஸ் கேன்னு ஒரு படம் இருக்கு. அதாவது இங்கே நிறையா பேர் வந்து படங்கள் வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. படங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை தான் கருத்தாக சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் தப்புன்னு நினச்சா உடனே ஏதோ ஒரு படத்தை போய் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதை முடிவெடுங்க. அண்ட் நான் பார்த்த சில மூவிஸ், சில புக்ஸ், சில வீடியோஸ் அதனால் வந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி அதனால் மாற்றிக்கிட்டு தான் இது எல்லாமே இருந்தாலும். ஆனால் ஐ மீன் லைக் அவங்க வாழ தகுதியானவங்க இல்லைன்னு நான் சொல்லலை. ஐ மீன் அவங்க வந்து இப்போது எனக்கு அது ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. ஐ மீன் லைக் த வே தே ஆர் பிஹேவிங் அது கொஞ்சம் கூட மாற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவா இருக்கும். லைக் ஹவ் பப்ளிக் வுட் வாண்ட் டு சீ தெம், அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களோட இதை மாற்றிங்கன்னா. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் சொல்லவா? இப்போ நீ வந்து மலையாளிலான்னு கேரளாவிலேருந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்க. இப்போ நீ பேசும்போது கூட சில தமிழ் வேர்டு வந்து ஸ்லிப் ஆகும். ஆனால் அதை வந்து என்னால் வந்து நீ இதை மாற்றி தான் பேசணும், இப்படி தான் பேசணும்னு என்னால் சொல்ல முடியாது. நீ எப்படி பேசணுன்ற உரிமை உனக்கே இல்லைனா அப்புறம் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இதில் வந்து என் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இந்த ப்ரைட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது தானே, அவங்க ப்ரைட் ஒர்க் போகிறது வந்து எங்களை உரிமையாக மறுக்கிறாங்க, எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் தர்றாங்க இல்லை. ஸோ அதை மென்ஷன் பண்ணி ப்ரைட் ஒர்க் போகிறாங்க. பட் இவங்க ப்ரைட் ஒர்க்கில் பண்ணுற இஷ்யூ என்னென்னா, அங்கே போகிற ட்ரெஸ்ஸிங் ஒரு வியர்டாக வெளியேந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் அவங்க பிஹேவியர். ஸோ அவங்க பர்பஸ் என்னென்னா, நம்மளை பார்த்து இந்த ப்ரைட் ஒர்க் பார்த்து இது வெளியே ரீச் ஆகி எல்லாம் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பண்ணுறது அவங்க ட்ரெஸ்ஸிங், அவங்க மனரசமால வெளியே போய் தப்பாக ரீச் ஆகுது. ஈவன் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்க கூட அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்களே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. அதான் அங்கே பிரச்சனை, புரியுதா? நீங்கள் வந்து நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம், நாங்களும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா அப்போதைக்கு இந்த ப்ரைட் வாக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஃபியர் இருக்கா, அவன் ஒதுக்கி வச்சுட்டான் மேபி அப்படி கூட இருக்கலாம். அந்த ஃபியர் ஃபஸ்ட்டு நீங்களும் உங்களை அக்செப்ட் பண்ணுங்க, இது தப்பு இல்லை, இது நார்மல் தான் சிச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் மேபி தேவையில்லை என்னோட ஒப்பீனியன். எனக்கு என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்களா இல்லை சமுதாயமா? இப்போ நான் வந்து இப்போ குண்டாக இருக்கேன் தான், அது வந்து குண்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. ஆனால் இப்போ மற்றவங்க அதை பார்த்து அவங்க வியடாக இது பண்ணுறதுனால தானே அவங்க வந்து நீ ஜிம்முக்கு போ, குண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கா ஜிம்முக்கு போக தோணுச்சுன்னா நான் போவேன். மற்றவங்க சொல்கிறதுனால தானே எனக்கு வந்து குண்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. அப்போ மற்றவங்க சொல்கிறதுனால தானே அவங்களுக்கும் ப்ரைடு வாக் போக தோணுது. ஓகே, பட் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உள்ளார. அது நான் சொல்ல வரதான். சில பேர் வந்து அவங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, நான் கேயாக இருக்கேன், நான் லெஸ்பியனாக இருக்கேன், அது ஒரு பிரச்சனை. நான் வந்து இப்போ நீ எனக்கு சொல்லு, ஜஸ்ட் உன் ஒப்பீனியன் மட்டும் சொல்லு, நீ இதை எப்படி பார்க்குற, பீங் கே பீங் லெஸ்பியன், உங்கள் ஒப்பீனியன் ப்ளஸ் உங்கள் சொசைட்டியில் என்ன பேசிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த அது மாதிரி. என் ஒப்பீனியன் என்னென்னா, நான் முன்னாடி சொன்னது சேம் தான். என்னன்னா அவங்க பிஹேவியர் தான் என்ன ரொம்பவா இதுவாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து கேயாக இருக்கட்டும், லெஸ்பியனாக இருக்கட்டும், தே கேன் லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப் இன் அ சொசைட்டி. அவங்களுக்கு அந்த உரிமை யாரும் இப்போது, ஐ மீன் லைக் பர்சனலி ஐ டோன்ட் ஹேட் தம், பட் பிகாஸ் ஆஃப் திஸ் பிஹேவியர் லைக் ஐ எம் ஹேட்டிங் மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. புரிஞ்சுதா? இப்போ ட்ரெயினில் போகிற பார்த்தீங்களே, ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி வந்து நம்மளை தட்டி கேட்குறாங்க,
காசு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி. இல்லைன்னா இப்போது நம்ம நார்மலாக கூட இருந்தால் கூட சில டைம் நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு நாம் திருப்பி கேட்டால் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் தான் இந்த சொசைட்டியில் இருக்காங்க, மோஸ்ட்லி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அந்த மாதிரி அவங்க வந்து நாம் அவங்கள அக்னாலஜ் பண்ணலன்றதுக்காக தான் நாம் இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, பிகாஸ் இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தேர் பிஹேவியர். அப்படி இல்லாமல் நான் சொசைட்டியை வந்து அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சொசைட்டிலையும் நல்லவங்க இருக்காங்க. ஐ நோ லாட் ஆஃப் தெம் ஹூ ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அதில் வந்து நல்லா பிஹேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆள்களால் அவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து பீயிங் கே பீயிங் லெஸ்பியன் அதை நீ தப்பு சொல்லலை. நீங்கள் அப்படி பண்ணால் கூட வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கஸிங்காக பிஹேவ் பண்ணாதீங்க, அதான் சொல்ல வர. ஆமாம். ஸோ ஒரு கேயாக இருக்குது லெஸ்பியனாக இருக்கிறது ஓகே, தப்பு இல்லை, ஓகே, தப்பு இல்லை. பட் ஆனால் அதையும் வந்து இந்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேனர்டாக கொஞ்சம் வியர்டு இல்லாமல் நம்மளை அது ப்ரெசென்ட் பண்ண முடியணும். அப்போ தான் அது வந்து ஒரு வேல்யூ இருக்கும். சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறது தப்பு, தே ஹேவ் நோ ரைட்ஸ் டு லிவ் அப்படி சொல்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லையே, எனக்கு தெரில. ஐ ஹேவன்ட் லைக் ரியலி ஆஸ்க் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு தம். நான் ஃபஸ்ட்டு அவங்கள ஹேட் பண்ணதுக்கு ரீசன் வந்து யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறது தான். அவங்க வந்து நீங்கள் கேயாக இருக்கும்போது நீங்கள் வெளியே வந்து நீங்கள் கேன்னு சொல்லும்போது இல்லை நான் லெஸ்பியன்னு சொல்லும்போது உங்களை பார்த்து நீங்கள் ப்ரைட் ஒர்க் போகும்போது அதை பார்த்து நிறைய பேர் வெளியே வர்றாங்க, நிறைய பேர் கேயாக மாறாங்க, லெஸ்பியனாக மாறாங்க. பேசிக்கலி வந்து இங்கே யாராலையும் ஜெண்டர் ஸ்விட்ச் பண்ணி அவங்களோட சைக்காலஜி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியாது. பை பர்த் உங்களுக்கு டிசைட் ஆகிரும் நீங்கள் கேயா லெஸ்பியனா ஸ்ட்ரைட்டா வாட் எவர். ஸோ வந்து பை பர்த்தாக டிசைட் பண்ண ஒரு விஷயத்த வந்து நீ மாற்றணும், தப்புன்னு, இது இயற்கைக்கு புறமானது, இயற்கைக்கு எதிரானது, நம்ம படைக்கும் போது அப்படி படைக்கல, இந்த சொசைட்டி தான் நம்மளை கெடுத்துருச்சு, ஸோ இதை மாற்றிக்கோன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அவனால் மாற்றிக்க முடிஞ்சதுன்னா ஓகே, அவனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து எதுக்கு மாற்றிக்கணும்? அவன் ட்ரூ செல்ஃபாக தானே, அப்படியே இருக்கட்டும், எதுக்கு மாற்றிக்கணும்? இவங்க சொல்கிற வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நான் சார் சொல்கிற புரியுதா? ஒரு மென் ஒரு உமன் இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகும். ஒரு மென்னும் ஒரு உமனும் இருந்தால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு மென்னும் இருக்கும்போதோ உமனும் இருக்கும்போதோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆக அங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ வாட் எவர் நீங்கள் எல்லாருமே லெஸ்பியனாவோ எல்லாருமே கேவாக மாறிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ப்ரைட் ஒர்க் போக அது ரீச் ஆகுது, நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு கேயாக மாறாங்க, லெஸ்பியனாக மாறாங்க. இங்கே அதான் தப்பு. யாரும் மாற மாட்டாங்க. நமக்கு அவ்வளோ வெளியே சப்போர்ட்டுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் இருந்தவன், ரிவீல் பண்ணாமல் இருந்தவன் தைரியமாக வெளியே வருவான். இந்தியாவில் வந்து 150 crores பாப்புலேஷனில் ஐ திங்க் 15 crores வந்து கேஸ் லெஸ்பியன்ஸ் தான் இருக்காங்க, 10%, which is almost. இப்போது அப்படி வந்து நாம் இப்படி மறைஞ்சிருக்கிறவனை வெளியில் கொண்டு வருது ஓகே, இட்ஸ் லைக் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரியலி ரைட். ஆனால் வந்து இப்போது சின்ன பசங்களை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. மேபி தே மே நாட் பி கே நாட் லெஸ்பியன், ஆனால் அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அது அவங்களோட மைண்டே குழப்பமாக மாற்றிடும். அதுக்கு தான் செக்ஸ் எஜுகேஷன் மேபி பெட்டராக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவன் கன்ஃபியூஸ் ஆவான். பட் அவன் வந்து வீட்டில் கேட்டால் கூட நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுங்க தவிர எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. அது கேயா லெஸ்பியனாங்க எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து புக் படித்து சினிமா பார்த்து கற்றுக்கிட்டேன். வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவானுங்க. இப்போது நம்ம வயசுல எல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்குது வந்து ஒரு 15-16 அந்த ஏஜ்னு நினச்சிக்கோ. இப்போது வந்து இப்போ ஒரு 5th-6th கிளாஸ்ல எல்லாம் படிக்கிற பசங்களுக்கே இதோட எக்ஸ்போஷர் வருது. அவங்களுக்கு என்னதுன்னு தெரியும், எப்படின்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஜஸ்ட் ஒரு சர்ச்ல எல்லாமே பார்த்துடலாம். நமக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ இப்போ வர பசங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கு வரும்போது அவங்களே தன்னைத்தானே யோசிப்பாங்க, நான் இதுவா, நான் இப்படி தானே இருக்கணுமா, நான் இதுவா, நான் இப்படி தானா அப்படின்னு யோசிப்பாங்க தான். ஆனால் அது எப்போ தெரியணும்னா அவங்களோட டீனேஜில் தான் தெரியும். அது அவங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னு இல்லை, அவங்களோட ட்ரூ செல்ஃப் அந்த டீன் ஏஜ் அப்படின்ற போது தான் வெளில வரும். அதை யாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர மாட்டாங்க. இல்லைடா அப்படி சொல்ல, இப்போது இப்போது டீனில் வரதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னு நினச்சிக்கோ. அப்படின்னா அந்த புள்ளிக்கு அது மைண்டில் ஏறிடும், இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. டீனில் வரும்போது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ சரி ஒரு பையன் நினச்சிக்கோ, அவன் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் பிஃபோர் 5th or 6th standard நினச்சிக்கோ, இப்போ எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ தேர் ஃபைண்டிங் இட் அவுட்.
அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வருதுன்னு கே தான் வருது, அவங்களுக்கு அதில் எக்ஸ்போஷர் வருது. ஸோ இப்போது நீ டீனேஜ்குள்ளே வரேன்னு நினச்சிக்கோ, அந்த பையன் வரான், அந்த பையனுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போது அவன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டே இருக்காது. இந்த தாட் இல்லாத ஒருத்தனை இந்த எக்ஸ்போஷர் வரும்போது அவனுக்கு உள்ளே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போது நான் ட்ரூவாக மேன் மட்டும்தான், அதை எனக்கு பொம்பளை பிடிக்குமா இல்லை ஆம்பளை பிடிக்குமான்னு ஒரு இது வருது, அவனுக்கு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அந்த டீன் தான், அந்த பேக்வேர்டு இருக்குது, அந்த சைல்ட்ஹுட் தான் அந்த டீனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நீ சொல்கிறல்ல, அவங்க வந்து சைல்டுஹுட்லேயே அந்த டீன் ஏஜுக்கு முன்னாடியே இந்த சோசியல் மீடியாவால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க, டீனில் அவங்க ட்ரூ செல்ஃப் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்ட்டு, அதனால அவங்க இப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்கிற. அது அப்படி இல்லை. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும். அவங்க சின்ன வயசில், இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கானாலே சின்ன வயசுலேருந்து டீன் வரையும் அவனை ஒரு ஆம்பளைன்னு தான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வராங்க. அந்த டீனில் அவனோட ட்ரூ செல்ஃப் ஹிட் ஆகும்போது அவன் ஆம்பளை இல்லைன்ற, அவன் டீனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மறைஞ்சு போயிடுதுன்றேன், புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும். நீ டீன் வரையும் என்ன வேணால் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ட்ரூ செல்ஃப் உன்னை ஹிட் ஆகும்போது உனது எல்லாமே மறைஞ்சிரும். நீ டீன் வரையுமே நான் வந்து ஒரு கேவாக இருக்கலாம், நான் லெஸ்பியனாக இருக்கலாம்னு நீ யோசிக்கலாம். டீனுக்கு அப்புறம் ஒரு ட்ரூ செல்ஃப் ஒன்றை ஹிட் பண்ணுது, நான் மேன் தான் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது எல்லாமே மறைஞ்சு தான் போகும். அதனால அவன் செல்ஃபை மாற்றிக்கலாம் மாட்டான். டேட்டா வந்து அவ்வளோ மைண்டில் வந்துட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணும், இது என்னது, ஒரு 10 வயசு பையன் இந்த வீடியோ ப்ரைட் வாக் பார்க்குறான்னா கண்டிப்பாக வீட்டில் போய் கேட்பான் இது என்னதுன்னு. இங்கே என்னன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அது ஒன்று, அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஈவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் என்னென்னா அந்த கன்ஃபியூஷன் வர்றது யூஷுவல். மேபி எங்களுக்கு வராமல் இருந்துக்கலாம், பட் இப்போ கண்டிப்பாக வரும், ஏன்னா எங்களுக்கு அப்போ அவ்வளோ தெரியாது. ஸோ வர்றப்போ வந்து அவன் யோசிப்பான், மேபி நான் அந்த இல்லை அந்த பொண்ணு நான் லெஸ்பியனானு யோசிக்கும். பட் ஒரு 14-15 வயசு ஆகும்போது இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டான அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருன்ற அந்த கன்ஃபியூஷன் வரும். பட் அந்த கன்ஃபியூஷனால அந்த பொண்ணு வந்து லெஸ்பியனாவோ இல்லை அந்த பையன் கேவாவோ மாற வாய்ப்பே இல்லை. கன்ஃபியூஷன் இருக்கும். மேபி ஈவன் ஹானஸ்டாகவே சொல்கிறேன், எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் 18-19 வயசுல 17-18 வயசுல ஃபஸ்ட் டைம் கேள்விப்படும் போது ஃபஸ்ட்டு நான் யோசிச்சேன், நான் கே ஆனால் ஸ்ட்ரைட்டானு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹிட் ஆகுது. நான் அது வரைக்கும் அப்படி டாபிக் கேட்டதே இல்லை. எனக்கு கேனால என்னன்னே தெரியாது, லெஸ்பியனா என்னன்னு தெரியாது. ஈவன் மோஸ்ட்லி 2019-20 அப்புறம் தான் அதெல்லாம் ரொம்ப பூம் ஆச்சு ஆஃப்டர் கோவிட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஜென்சி உள்ளார வரவன் கண்டிப்பாக யோசிப்பான். மேபி அவன் லேட்டர் ரியலைஸ் பண்ணுவான் நான் இதான்னு. அவன் அப்படி ரியலைஸ் பண்ணி நான் கே தான் இல்லை அந்த பொண்ணு வந்து நான் லெஸ்பியன் தான் ஃபைன் பண்ணால் கூட, நீங்கள் 13-14 வருஷம் வளர்த்த ஒரு பொண்ணை பையனை ஜஸ்ட் அவனை ஜெண்டர் ஐடென்டிட்டி வச்சு அவனை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இவன் அது டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் கூட, டிரான்ஸ்ஜெண்டர்னா கூட 13-14 வயசுலாம் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஒரு 11 வயசுலாம் அவனுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் நிஜமாவே பையன் தானான்னு. ஈவன் இது வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி இல்லை, இவன் வட்டவர், அவன் ஸ்ட்ரெயிட்டா கேயா லெஸ்பியனா அதெல்லாம் தாண்டி அவன் வந்து உங்கள் வீட்டு பையன் உங்கள் வீட்டு பொண்ணு, அதை பார்த்துக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கே லெஸ்பியன்ன்றதெல்லாம் தாண்டி அப்பியரன்ஸ் இருந்தாலே வீட்டில் வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. அப்பியரன்ஸுன்ற ஒரு விஷயத்தினாலேயே அவன் வந்து கருப்பாக இருக்கான், வீட்டில் எல்லாரும் வெள்ளையாக இருக்காங்களே நீ மட்டும் ஏன் கருப்பாக இருக்க, வீட்டில் எல்லாரும் ஹைட்டாக இருக்காங்களே நீ ஏன் குட்டையாக இருக்க, வீட்டில் எல்லாரும் ஒல்லியாக இருக்காங்களே நீ ஏன் குண்டாக இருக்க. இது வந்து ஒரு கே லெஸ்பியனெல்லாம் தாண்டி அப்பியரன்ஸ் அப்படி இருந்தாலே அவனை வந்து இது பண்ணுறாங்க. இங்கே வந்து இப்போ எல்லாருமே யூனிக். உங்ககிட்ட ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப போஸ்ட்டாக இது தப்பு, கே தப்பு, லெஸ்பியன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஓகே ஃபைன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருங்க. உங்ககிட்ட ஒருத்தன் வந்து நீ கேயாக மாறு இல்லை நீ லெஸ்பியனாக மாறுன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஹேட் ஆகுமோ, சேம் தான் அவங்களுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக மாறுன்னு சொல்கிறது. ஒரு பையன் கூட இருக்கிறத என்னால் இமேஜின் பண்ணிக்கவே முடியாது. சேம் நீ ஸ்ட்ரைட்டாக இருந்தான்னா ஒரு பையன் கூடவோ இல்லை ஒரு பொண்ணு கூட உன்னால் இமேஜின் பண்ணிக்க முடியாது. அதே தான் நானும் சொல்கிறேன், என்னால் ஒரு பொண்ணு கூட தான் இருக்கும்னா ஒரு பொண்ணு கூட தான் இருப்பேன், பையன் கூட இருக்கவே முடியாது. சேம் தான் அவனுக்கும். நீ இப்போ எப்படி சொல்லலாம் ஒரு கே கிட்ட போய் இல்லை நீ பொண்ணு கூட தான் இருக்கணும், ஒரு பொண்ணு கிட்ட போய் பையன் கூட. இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு கேக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை ஒரு லெஸ்பியனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா 2 பேர் லைஃபை கெடுத்துறீங்க, 2 ஃபேமிலியோட லைஃபை கெடுத்துறீங்க. த சிம்பிள் மெசேஜ் என்னன்னா, கேயாகவே இருக்கட்டும், லெஸ்பியனாகவே இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும், விட்டுருங்க, அவ்வளோதான். யார் வேணா என்ன வேணா இருக்கட்டும், அது யூனிக்னஸ். அந்த யூனிக்னஸை கொண்டுடாதீங்க, அவன் அப்படியே இருக்கட்டும், அதுதான் அழகு. ஒன்றை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதான் பியூட்டி. அதை மாற்ற சொல்கிறது பியூட்டி இல்லை. ஒரு ட்ரூ செல்ஃபாக தான் நாம் ஏற்றுக்கணும்னு சொல்கிறது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இங்கே யாருமே ஹேட் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் அவங்கள
நான் போய் கேக்கு சப்போர்ட் பண்ணு, லெஸ்பியனுக்கு சப்போர்ட் பண்ணு, போய் ப்ரைட் வாக் பண்ணால் சொல்லவே இல்லை. அவங்க அங்கே இருக்கானா, அவன் அப்படியே வாழ விடு தான் சொல்கிறேன். அவனை போய் குத்தாத, வாழட்டும், அவ்வளோதான். வாழ விடு, அவ்வளோதான்டா வீடியோட மொத்த டாபிக். இன்னொருத்தனோட வாழ்க்கையில போய் ஏன் why should we interfere in it? Let them live. அவ்வளோதான், அவங்க வாழட்டும். சரி, சந்தோஷமா போதும், முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். guys.